ஹாய் செல்லக்குட்டீஸ், நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராங்க் வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம். குட்டி இல்லாதப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ப்ராங்க் வீடியோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ப்ராங்க் அப்படின்றது தான் இதில் ட்விஸ்ட்டு. நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, எனக்கு என்ன வரலையோ ஆனால் நீங்கள் அதை தான் மெயினாக கேட்குறீங்க. ஸோ நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால் நான் பண்ணுறேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ராங்க்குன்றதை நம்ம சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு. என்ன ப்ராங்க்னா, ரொமான்ஸ் ப்ராங்க் தான் பண்ண போகிறேன். ரொமான்ஸ் ப்ராங்க் தான் பண்ண நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, ஆனால் நம்மளுக்குலாம் இந்த ரொமான்ஸு இதெல்லாம் வராது. இந்த வீடியோவில் நான் எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, ரிப்பீட்டடாக கமெண்ட் வருதுங்க. ஆனால் ரொமான்ஸ் ப்ராங்க்குக்கு மட்டும் ஏஞ்சலாக்கா நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுங்க, ஏஞ்சலாக்கா நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் கேட்டீங்கனால தான் நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல. ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் இந்த வீடியோ நான் போடுறேன். ஓகே, நம்ம இதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருக்க வேணால் வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குட்டி எங்கே அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. நான் இல்லைங்க, நான் இப்போ துணி துவைச்சி போட்டு வந்தேன், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ எனக்கு நிம்மதியாக தூக்கமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அதுவே ஆல்ரெடி ப்ரெஷரில் இருக்குது. இதில் பத்தாதுக்கு என்னை வேறு ப்ராங்க் பண்ணி தூக்கமே ஃபுல்லாக கெட்டு விடுச்சு எனக்கு. அதனால் அவங்க துணி துவைக்க போயிருக்காங்க. இன்னொன்று தூக்கம் வருது. சரி ஓகே, இந்த ப்ராங்க் எடுத்துக்கலாம் இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் நிறையா இருக்குது துணி. அதனால தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே போல் நம்ம ஜாமான்லாம் இருக்கு இல்லையா, அங்கே நம்ம கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஜூமில் வச்சாச்சு. ஸோ அப்படியே ஒரு ஃப்ளோவாக போக வேண்டியதான். நம்ம என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி. அவங்க வரட்டும், வந்துட்டோன்னு நீங்கள் பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, குட்டி எப்போ வருவாங்கன்னு தெரியல. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நம்ம பண்ணலாம். நான் பண்ணுறது உங்களுக்கே சிரிப்பாக இருக்கும். எப்படி போக போகுது, எப்படி பண்ண போகிறேன்றது எனக்கு தெரியல. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. A few minutes later. துணி துவைச்சி போட்டுட்டு நான் நீ காய தான் வைக்கிறேன். அதுக்கே நான் துணி துவைச்சேன் பொட்டன்ட்ட பத்தியா நீ? அதுக்கே ஒரு வேலை செய்யறது கூட வர மாட்டேன். வேலை செய்யற என்னையும் இது பண்ணுவேன். இன்னைக்கு ஒரு நாள் தான், சண்டே தான். நான் அதெல்லாம் டான்ஸ் பாக்குறதுக்காக தான் இருந்தேன். அதுலயும் எனக்கு பாரு, நான் ஏன் துணி தோய் அதை தோய். சரி பாரு, சரி டான்ஸ் பாரு. என்ன இல்ல பகல்ல கொசுவா என்ன? உனக்கு எல்லா கொசுவும் வருவா. டான்ஸ் கூட நிம்மதியா பார்க்க விட மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் கூட நீ செய்ய மாட்டேன் எந்த வேலையுமே. ஏய் இங்க பாரு, 24 மணி நேரம் நான் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், எடிட் பண்ணிட்டு இருக்கேன். தூக்கம் இல்ல, அத மெயின் தூக்கம் இல்ல. விட்டா தூங்கிடுவேன். அப்படியே படுத்துக்கிட்டு சொல்லிட்டேன். தூங்கி அப்படியாச்சு பல நாள் ஆன மாதிரி இருக்கு. சரிங்க வா, வாங்கிட்ட நான் பேசணும். டான்ஸ் பாக்கும்போது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணா சாவு வச்சுரும் பாத்துக்கோ. ஐயோ டிவி ஆஃப் பண்ணிட்டேன். சாவு கடவுளே. அவங்க டான்ஸ் பண்ணிக்காமலே. சரிங்க வாப்பா. பூஸ்ட் கூட கஞ்ச பிஸ்னாரு தானோ. பாட்டில் பூஸ்ட் எல்லாம் நீ சாப்பிட்ட. எனக்கு என்னைக்கு சாப்பிடணும்னு தோணுதோ அதுவும் இல்லை. நான் சாப்பிடலடி, காபி பூஸ்ட் போடுறேன்ல. Power on. Bluetooth mode. அமைதியா இருக்கணும். ஏதாவது இல்லை, நீயே வேலை பார்த்துக்கோ. நமக்கு வேலை வாங்காது. நான் டான்ஸ் பார்க்குற வரைக்கும் நான் இந்த ஒரு இது மட்டும் தான் டிவியில் பார்க்குறேன். மற்றதெல்லாம் சும்மா தான் இருக்கு இந்த டிவி. இப்போ எதுக்கு இதை திண்டு கிடக்குற? இங்கே வா, நான் ஒன்று சொல்கிறேன். கொஞ்சம் கூட கொட்டிச்சுன்னா மூணு செம்ம காண்டாயிடுவோம் பார்த்துக்கோ. இங்கே வாயேன், நான் தான் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரி இங்கே வா. ஏன்னா என்னைக்கு இல்லாமல் புதுசாக இங்கே வா, கிட்ட வா நீட்டு இருக்கிறேன். ஏய் உனக்கு அந்த நினப்பு வேற இருக்கா? இங்கே வா, இங்கே வா.
அமைதியா இருமோ. சரி இங்க வா. நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேனா, இந்த பூஸ்ட் இருக்கு பாரு, பூஸ்ட். ஆனா நம்ம பூஸ்ட்ல ட்ரை பண்ண போறோம் டிஃப்ரெண்டா. ஆனா அவங்க சாக்லேட்ல ட்ரை பண்ணாங்க மோ. நீ அதே மென்டல் ட்ரை பண்ணிக்கலாம். வாப்பா. மோ என்ன அமைதியா இருமோ. டான்ஸ் பார்க்க விடுமோ. எனக்கு டிவி பார்க்கணுமோ. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விடுமோ. நீ வேற எப்பயாவது எதையா பத்தி பேசு. இங்க வரியா இல்லையா இப்போ? இங்க வரியா இல்லையான்னு கேட்டேன். நான் என்னைக்காவது நான் டிவி பார்க்கும்போது இப்படி டிஸ்டர்ப் பண்ணா உனக்கு கோவம் வருமா வராத சொல்ல. நான் என்னைக்காவது ஒரு டைம் தானே பாக்குறேன். அதுலயும் இப்படி நோண்டிக்கிட்டே இருக்கிறேன். என்ன செம்மையா இருக்கு. திங்கிறத கூட ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இல்ல பைத்தியம். ஒரு சாக்லேட் வச்சு ஒரு கப்புள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பையன் அந்த பொண்ணு இருக்கு பாரு, அந்த பொண்ணு இருக்குல்ல அது வாயில வச்சிருந்துச்சு. அந்த பையன் என்ன பண்ணா, இங்க பாரு. சும்மாவே எனக்கு எதுவுமே வராதிங்க. வாப்பா. சொறி வேற அடிக்குதுடி. என்னடி உனக்கு பிரச்சனை? காலெல்லாம் ஊடுதுடி. சொரியாசிஸா நீ? அவெல்லாம் பேசினா அச்சு மூஞ்சி வச்சிருவேன். உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. எல்லாமே ஊறிட்டு கிடக்குது. அது இல்ல அந்த மாதிரி இருக்கிறேன். அதெல்லாம் ஹாஸ்டல்ல படிச்சாதான் அப்படிலாம் வரும்னு சொல்லுவாங்க. நான் அப்போ வரும். ஹாஸ்டல்ல பச்சை சொரியாசிஸ் வந்துருமா? ஆமா, ஒருத்தவங்கள்ட்ட இருந்து ஒருத்தவங்கள்ட்ட பரவும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறேன். இங்க பாரு, அந்த சாக்லேட்டை அவன் இப்படி வாங்குறான் வாயோட வாயா. அந்த மாதிரி நம்ம இப்போ பூஸ்ட் பண்ண போறோம் ட்ரை பண்ணி. இங்க வா. உனக்கு என்னன்னு தெரியல, நக்கலா பண்ணிட்டு இருக்கிற. இப்போ நீ பூஸ்ட்ல எப்படி வாங்க முடியும்? சாக்லேட் வேண்டாப்போ. சாக்லேட் வேண்டாப்போ. சாக்லேட் வச்சிருக்கியா? என்ன பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீ பலான்னு ஒன்று வாங்கிடுவேன். மோ என்கிட்ட தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க மோ. நீ தேவையில்லாத்துல இப்போ பண்ற அசிங்கமா பண்ணிக்கிட்டு இருக்க. என்கிட்ட சாக்லேட் இல்லைனால பூஸ்ட்ல ட்ரை பண்ணேன். சரிப்பா, நம்ம அப்படி ட்ரை பண்ணவா? பூஸ்ட்ல ட்ரை பண்ணவா? பூஸ்ட்லலாம் எனக்கு வேணாம். சாக்லேட் இருந்தா கூட பண்ணிக்கிட்டு சாக்லேட் இருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ உனக்கு விருப்பம் தான் வருது. அத அலையிற அலையிறங்களையெல்லாம் பேசாத. நீ கூப்பிட்டதுனால தான் இப்போ ஓகே சொன்னேன். இந்த தேவையில்லாம அவன் நக்கலா பண்ணான். என் போனை கொடு. என்னை பார்த்தா நான் அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நீ தான் நக்கலா இப்போ பண்ணிட்டு இருக்க. சி இப்படி அலையிற. நல்லா பேசும்போது நான் இப்போ டென்ஷன் ஆயிடுவோமோ. நீ ஏன் கூப்பிட்டுட்டு நீ ஏன் என்ன தேவையில்லாமலாம் பேச. சரி விடு. சரி நீ அலையில இங்க சொரியாத பக்கத்துல. நீ நம்ம சொரிஞ்சிடு. எனக்கு வேற எதுவுமே வர இது எதுவுமே வர மாட்டேங்குது. என்ன வரணும் இப்போ உனக்கு? அது உனக்குலாம் சொன்னா புரியாதீங்க. வா. இன்னைக்கு என்னன்னு தெரியல. இன்னைக்குன்னு பார்த்து வேற ஊறிக்கிட்டே கிடக்குது. ஐயோ ஏய் கண்டா ஒரு மார்க் கமாறுற. அப்புறம் பாத்துக்கோ. எங்க முத்தம் கொடுக்கறதுக்கா? சீரியஸாவா? சீரியஸாவா? நம்பிக்கை இல்லையா? பூஸ்டே போயிடுச்சு. வா வா. அது என் தலை நீ நார்மலா வந்தாலும் நான் ஏத்துருப்பேன் உன் கிஸ்ஸ. இந்த மாதிரி வேன்ற அப்படியே சொர்ணாய் மாதிரி இப்ப இந்த மாதிரிலாம் நக்கலா பண்ணாதே. எனக்கு கோங்கோமா அப்புறம் வாயில வந்துட போகுது. நீ குடுக்குற கிஸ்ல வர கிட்ட வராங்க. விருப்பேத்துற மாதிரி பண்ணாத. எனக்கு கோவம் வந்துடும். சரி நான் சைலண்டா நான் பாட்டுல என் வேலை என்னமோ நான் டான்ஸ் பார்த்துட்டு என் வேலை என்னமோ நான் டிவி பார்த்துப்பாங்க. நீ என்ன தேவையில்லாம நோண்டாத. நான் ஏற்கனவே துணி இதெல்லாம் நீ நான் டயர்டாகி வந்து உட்காந்துட்டு நீ நல்லா ஜாலியா ஏசி போட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்கிற. நீ டயர்டானா உனக்கு தெரியும். ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். செஞ்சுட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்கு. நான் உன் பக்கத்துல படுக்க மாட்டேன். தனியா படுக்க. சரி வேணாம் வா. இதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ அன்பா கூட்டாங்க அடிக்கிறேன். என்ன இது? அது பட்டன் விரும்பு. தொப்பை தெரியுதுன்னு பார்த்தேன். இது தொப்பையில கை வைக்க எனக்கு இருக்காது. கையெடுமோ மோ நவுருமோ. கூச்சமா இருக்கு. எனக்கே கூச்சமா தான் இருக்குது. என்ன பண்றது? நானும் ஒரு பொண்ணு தான். எனக்கும் கூச்சலாம் இருக்கும். அமைதி பொண்ணு தான். எனக்கும் கூச்சலாம் இருக்கும். அமைதி. ஓ அது எனக்கு அப்பப்போ மறந்துடுது. அமைதியா இருமோ. நக்கலா பண்ணாது. எனக்கு தெரிய வரும்.
ஒரு ஒரு அத்தை உனக்கு தெரியும் எனக்கு தேவையில்லாம கூச்சம் வரும்னு அமைதியா இருக்கு. சரி குஜு குழி பண்ணிட்டா கீச்சு கீச்சு நவுறு உன் கையை எடுத்துக்கிட்டு வெறி ஏத்துல நீ இப்போ. இந்த மாதிரி பண்ணா நான் இங்க பேர் அருணா கொடிலாம் போட்டுன்னு மோ அசிங்கமா அருணா கொடிலாம் புடியாதமோ. யார் நான் பிடிப்பேன் யாருக்கா தெரிஞ்சா என்ன அசிங்கமா நினைப்பாங்க இந்த வயசுல அருணா கொடிலாம் போட்டுட்டு இருக்கேன்னு. கேவலமா இல்ல அப்போ உனக்கு இந்த வயசு. இதுல என்ன எனக்கு நான் வெளியில போட்டிருந்தேன் சின்ன வயசுல இருந்து. அது எங்க வீட்டுல கவுத்து கொடுத்துட்டேன். இப்போ நான் இது எனக்கு பழகிருச்சுன்றதுனால நான் சரிங்க வா கயிறு போட்டுக்கோ. அதை வேற அசிங்கமா தூக்காத. சரிங்க வா. ஒட்டியான போடலையா அந்த மாதிரி தான் நான் அருணா கொடி போட்டிருக்கேன். சரி இங்க இங்க பட என்கிட்ட சொரியாசிஸ் இருக்கு வாங்கிட்டு தான் இருந்துச்சு. இங்க வந்து படு. இப்ப என்ன எதுக்கு தேவையில்லாம கூப்பிடுற? எதா இருந்தாலும் நைட்டுக்கு பாத்துக்கலாம். சரி நான் சொல்ல மாட்டாக்கு. நீ தான் அந்த மாதிரி மைண்ட் தட்டல. இப்ப ஓ நைட்டுக்கு வர கேக்குதா? வேற அத்தை வேற திணிட்டு வேற முத்தம் கொடுக்க வரேன் கட்டி பிடிக்க வரேன் கேவலமா. மூடு கூட வராது நீ பண்றதெல்லாம். ஒரு மூடாவ கூப்பிடுற மாதிரி இருக்க. கமான் கமான் கூப்பிடுற மாதிரி இருக்கு. அது நீ தான் அப்படி பண்ணிட்டு இருக்க. உனக்கு கூப்பிட்டதுக்கு வேற யாருன்னா கூப்பிட்டுருந்துக்கலாம். மழை தேவை யாருன்னா கூப்பிட்டுருந்துக்கலாம். மழை பேசினா வச்சுக்கோ மூஞ்ச வச்சிருவேன். இப்போ நான் உன்னை கூப்பிட்டதுக்கு வேற யாருன்னா கூப்பிட்டுருந்தா என்னத்துக்கு என்ன ஆயிருக்கும் என் நிலைமை. அங்கேயே உட்காந்துன்னு இருக்கு சப்பானி மாதிரி. ஏய் என்னை பத்தி இப்படிலாம் பேசாதமோ. அப்ப என்ன பண்ணுவ? தேவையில்லாம பண்ணிட்டு இருந்தேன்னா சரி சும்மா வா நம்ம ஹக் பண்ணலாம். அக்கி 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 அவன் பைத்தியமா பலாரணும்னு விட்டுருவேன். என்னமா நீ காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு. சரி இங்க படுத்த என்ன உனக்கு? என்னடி நீ படு. நான் இப்ப டிவி தானே பாத்துட்டு இருக்கேன். இப்பவே படுன்னு தூக்கம் வந்தாதான் படுப்பாங்க. இப்ப வந்து படுன்னா என்ன அர்த்தம்? சரி இப்ப திரும்ப என்ன இது? நான் அப்படியே இல்லாத சீன்லாம் போடாதுன்னா என்கிட்ட. என்ன இது காட்டு. மோ மோ இந்த மாதிரிலாம் பண்ணாதடி நீ பைத்தியமா. உனக்கு பிடிக்காதானே? மோ என்ன ஏதோ நக்கலா நீ பண்ணிட்டு இருக்க. உனக்கு பிடிக்காதானே? மூஞ்ச உடைச்சுவேன். உனக்கு பிடிக்கும் தானே? பிடிக்கி இப்ப இருக்கிற மூட்ல எனக்கு மைண்ட் செட் நல்லா இல்ல. இப்பெல்லாம் நீ எதுவும் கொடுக்க. அது என்ன உனக்கு மூடு வந்தாதான் நான் இது பண்ணோம். உனக்கு எனக்கு மூடு வந்தாலும் இது இருக்கும். இந்த மாதிரி அசிங்கமா பேசாத ஃபர்ஸ்ட். பலான்னு ஒன்று விட்டுருவேன் நானு. நான் ஏதோ ஒரு மைண்ட் தாட்ல இருக்கேன். நீ இந்த இப்போ நோண்டிக்கிட்டு என்ன இது பண்ணிட்டு இருக்க. சரி எனக்கு எங்க நீ கொடுத்துட்டு கிளம்பு. நான் எது கொடுக்கணும் இப்போ உனக்கு முத்தம்? கொடுக்கலனா அதுக்குன்னு எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கணும். கம்முன்னு பொத்திட்டு போ. எனக்கு இருக்கே. உனக்கு இருக்குன்னா எனக்கு இருக்கணும் இல்லமோ. உன் இஷ்டத்துக்கு வந்து பண்ற. நீ எதுக்கு அங்க போயிட்டு இருக்க? இப்ப இங்க படுப்பியா மாட்டியா? லாஸ்டா கேக்குறேன். இப்ப இங்க படு. என்னடி உனக்கு பிரச்சனை? இப்ப இங்க படுப்பியா மாட்டியா? என்ன உனக்கு பிரச்சனை? இப்ப நீங்க படுப்பியா மாட்டியா? வா 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 கட்டிப்பிடி வா 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 கட்டிப்பிடி வா. அச்சி வேன்ற இதுக்கு வரவே வேணாம். நீ போ. வெறுப்பு ஏத்திக்கிட்டு ஒரு ஒரு டிவி பாக்குற அப்பதான் ரொம்ப பண்ற நீ. இப்பெல்லாம் எனக்கே ஒரு நாள் தான் நானே பார்த்துட்டு கிடக்குறேன். இதை அத்துலயும் நீ வந்து நோண்டிக்கிட்டு இருக்கிற என்ன போட்டுக்கிட்டு. அதுல போய் வைக்கணும். எதுலயே வச்சு விடு. நீ ஒன்னும் சொல்லணும் அவசியம் இல்லை. எனக்கு அந்த பக்கம் சாயுமா கொஞ்ச நேரம். நான் இந்த பக்கம் தான் சாய்வேன். என்னைக்கு இல்லாம இன்னைக்கு டிஃப்ரெண்டா பார்க்க ரொம்ப இருக்கு போல. மேடம் கட்டி பிடிக்கிறாங்க முத்தம் கொடுக்குறாங்க என்னன்னு தெரியலையே. ஏதாவது வேணுமா என்ன? எனக்கு தெரிஞ்சு அதையாவது வேணும். சூப் வாங்கி தரியா? சூப்பா? நண்டு சூப்பா? ஓ இதுதான் இந்த ஐஸ் வைக்கிறியா? அப்புறமா வாங்கி தரேன். இல்ல ஏதாவது அடிக்காத. எதுக்கு பேசுற? மூடிக்கிட்டு ஏதாவது உனக்கு தேவைன்னும் போதுதான் இந்த மாதிரிலாம் வருவோன்ட்டு இருந்து. அப்ப நான் இப்படி வருவேன் தேவைன்னா? அப்ப எனக்கு புரியல. அப்ப நான் தேவைன்னா இப்படி வந்துரு. என்னைக்குதான் வந்திருக்கேன் நான்? சத்தியம் பண்ணி சொல்லு. இல்ல எனக்கு புரியல. இப்ப நீ சத்தியம் பண்ணி உண்மையா சொல்லியா அவனப்பா? ஐஸ் இப்ப எல்லா பொண்டாட்டியும் வந்து ஆனா நான் இப்படி வந்திருக்கேனா? நீ வரலதான்.
அப்புறம் இப்ப நீ எப்படி சொல்லலாம்? நான் அப்படி இப்ப சொல்ல நீ எப்படி சொல்லலாம்? என்கிட்ட சாரி கேட்டே அவன குட்டி. ஏமா சாரி டியம்மா, அவன குட்டி. ஏமா சாரி டியம்மா, நான் அப்படி சொல்ல. அப்ப உன் மேல இப்ப கை வைக்க கூடாதுல, நான் வைக்கல போ. எல்லாரும் போண்டா இல்ல நான் இப்ப வெச்சதா தப்பு. சரி ஓகே நான் வைக்கல விடு. ஐஸ் வச்சு ஏதாவது வாங்க. சரி நான் வைக்கல. உனக்கு வேணா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். சரி ஓகே நான் வைக்கல. இதுக்கு அப்புறம் தனியாவே நான் வச்சுக்கிறேன். நீ உதான் ஓரா பண்ணிட்டு இருக்க. ஏதோ ஆசையா கை தானே வச்சு கொண்டா. இப்போ உனக்கு இருக்குதுல, உனக்கு வேணும்னு சொல்றல. வேணாம் விடுறியம்மா, நான் எனக்கு எதுவும் வேணாம். எதுக்கு என் கை தட்டி போட்ட? எனக்கு எவ்வளவு வலி. நீ கை வச்சாலும் குத்த சொல்ற, கை எடுத்து விட்டாலும் குத்த சொல்ற. என்னடி உனக்கு பிரச்சனை? இப்படி இருக்குல அப்படி போடுற. ஐயோ இப்போ நீதான் வேகமா போட்ட, வலிச்சிச்சு டக்கு. நீ போ பொறுமையா இப்படி எடுத்தியா? இப்படி போட்டுருக்கணும். ஏன்னா முடியல நவுந்து போமோ. நீ என்ன டெக்ஸ்ட்ல படுத்திட்டு இருக்க. நான் கட்டி பிடிப்பேன். இப்ப என்னமோ பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குடி. நான் தொப்பையில கை வச்சதா? தொப்பையில இல்ல, அது ஒரு மாதிரி கூசுற மாதிரி பண்ற நீ. நான் கூசவே இல்ல, இது இப்படிதான் வச்சேன். எனக்கு அப்படிலாம் செட் ஆகாது. எனக்குலாம் அப்படிதான் இருக்கும் ஒரு மாதிரி. நான் வைப்பேன் இதுக்கு அப்புறம் எல்லாம். இப்ப நான் உனக்கு காட்ட உன் வயித்துல நான் இப்படி கை வைக்கிறேன். இப்படி இப்படி பண்றேன். இந்த மாதிரிலாம் பண்ணாதடி, எனக்கு வெறிமைதான். இப்படிதானே வச்சேன். நீ அப்படி பண்ணாத. நான் இப்படிதான் பண்ணேன். இப்படிதான் கை வச்சிருக்கேன். கை அடிப்போ. நான் வைப்பேன். ஏய் நீ பதிலாம் இப்ப நான் பண்றேன் மைண்ட் செட். வேலைலாம் இல்லையே, நான் தொல்லை பண்ணிட்டு இருக்கிறேன். வேற மூடுல இருக்க. மூட் நீ ஆடுவியா? ஆனா நான் இப்போ எப்படி ஆடுவேன்? நான் நல்லா ஆடுவேன். ஆடு. ஏய் எப்படி உன்ன மாதிரி பைத்தியமெல்லாம் ஆடணும். நான் டீசெண்டா தான் ஆடுவேன். சரி நான் தூங்குறேன்ப்பா, விட்டுரு. என்னமோ என்ன புச்சிட்டு தூங்கிட்டு தனியா தான் போய் தூங்காமோ. சரி எனக்கு ஒரு வாட்டி எனக்கு முத்தம் கொடுத்துரு நீ. ஏய் இப்ப முத்தம் கொடுக்க முடியுமா முடியாதா? சாவடிடாடா, இது என்ன பைத்தியம் புச்சிச்சு. நான் சரி ஏமாலப்படுவா என்னன்னு தெரியல. நீ மதியத்துல இருந்து ஒரு மார்க்கமாவே இருக்கு. உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நல்லா தெரியுது. இங்க பாரு, இங்க படுவா. இல்லனா ஏம்மா இங்க ஏய் நான் உன் மனசால் தூக்க முடியாது. மாடு மறிக்கிறீங்க. மாடு மாதிரி அறிகிறேன் ஒரு மனம். இங்க இப்ப படுக்கிறியா இல்லையா? ஏய் என்னடி உனக்கு பிரச்சனை? இப்ப இங்க படுக்கிறியா இல்லையான்னு அங்க பத்தி என்ன பண்ண போற இப்ப நீ? இங்க படுவா. இந்தா நீ என் மேல ஒண்ணு படுக்க வேணாம், இது மேல படுங்க. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? எங்க படுத்தா என்ன உனக்கு? நான் உன்னை வந்து இப்படி பண்ண போறேன். இருக்கிற ஆளாட்ட போறேன். இப்படி ஆட்ட வேணாம் போ. இப்ப இங்க படுக்கிறியா இல்லையா? போ. என்ன மூவ் பண்ற? மயக்கம் வர மாதிரி இருக்கு நீ பண்ற. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அதெல்லாம் ஏதோ கேரிங் மாதிரி பண்ற மாதிரி பார்த்தா நீ பண்றதெல்லாம் எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. நீ ஏதோ பாசத்துல பண்ற மாதிரி ஏதோ பண்ண போறேன்னு எனக்கு தெரியுது. இந்த கால் அமைக்க விடுறியா? இந்த மாதிரிலாம் பண்ணாத. இந்த மாதிரி பண்ண. அப்போ என் தம்பி மட்டும் தூங்குறா, இப்படி தொட்டில போட்டு டிக்கு. ஏய் அவன் ஏன் உருவி மயக்க வருங்க எவ்வளவு பண்ண எனக்கு. ஏ மோ உன்னை நான் குடுக்காது அசிங்கமா. முத்தம் கொடுத்தா அசிங்கமா? ஏன் நீ எனக்கு கொடுத்ததே இல்லையா? அப்ப கொடுக்கும்போது நான் அசிங்கம் சொன்னேனா? இப்ப எதுக்கு அசிங்கம் சொன்னேன்? நான் முத்தம் கொடுத்ததே. நான் கொடுக்கறது இப்ப நான் அதை திறந்துருக்குது. டப்புன்னு யாரா வந்தா என்ன பண்ணுவேன்? யாருன்னா வரட்டும். யார் வந்தா எனக்கு என்ன? நீ என்ன லவ் பண்ற, நான் லவ் பண்றேன். லவ் பண்றேன்ல. இந்த டைலாக்லாம் நான் நிறைய பண்ணிட்டேன். நானும் நிறைய பண்ணிட்டேன். என்கிட்ட வந்து பண்ணாத. இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணாத. சரி பாடு பண்ணல. டிவி பாத்துட்டு இருக்கேன். யாராவது டக்குன்னு கதை திறந்தா என்ன பண்ணுவேன்? நான் வேணா டாப்பா போட்டு வரட்டா? நான் ரெடி. நீ ரெடியா? சீ வெக்கமா இல்ல உனக்கு? ஏய் என்னடி இப்பதான் நீ சொன்ன? ஏய் நான் உனக்கு முத்தம் தான் கொடுத்தேன். ஒண்ணு டாப்பர் போடு, அதை பண்ணு, இதை பண்ணுன்ற. மூடிட்டு பாடு. அப்படியே போயிடுவா. அப்படியே கிளுகிளுன்னு கிளுகிளுன்னு. சரி விடு. நான் இது ஏய் விடு. நீ என்னன்னு தெரியல. நீ என்னமோ வச்சு என்ன இது லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. முத்தம் ஒன்று கொடுத்தால் நீ பேசியவா. இதெல்லாம் இந்த காமெடி பாத்திருக்கியா? என்னது ப்ளீஸ் ஓப்பன். ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர். காலை வெயிட்டா இருக்குடி. கதவை உள்ளே வந்து மூடவும். நான் இப்ப எந்திரிச்சு போயிடுவேன். நீ என்ன தொல்லை பண்றதெல்லாம் பண்ணா நான் போட்டா. ஏய் ஒரு மாதிரி இருக்குடி இப்படிலாம் பண்ணும்போது. நீ
இப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன். ஒரு மாதிரி பண்ணாதமோ, சட்டெல்லாம் பாருமோ, நவுருமோ. என்ன ஒரு மார்க்கமாவே இருக்கேன், நானும் பாத்துட்டே இருக்கேன். போனா பண்ணு விட்டுட்டே இருந்தா அப்படியே கட்டு. விடு, எனக்கு ஒரு மாதிரி ஆகும் சொன்னா புரியாதா உனக்கு? என்னடி ஒரு மாதிரி பண்ற? ஒரு லூசு மாதிரி பண்ணிக்கிட்டேன். சரி அறிவே இல்லை. ஆனா உனக்கு எந்த நேரத்துல என்ன மோ இப்ப எதுக்கு முத்தம் கொடுக்குற? இப்ப நீ நான் கொடுப்பேன். உனக்கு என்ன? நான் கொடுப்பேன். உனக்கு என்ன பிடிக்கலையா? பிடிக்கலன்னு இல்ல, எந்த நேரத்துல என்ன பண்ணுவோம் உனக்கு தெரியும். இது என்ன நேரம்? எந்த நேரம் யாராவது வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வந்தானா என்ன ஏதாவது தப்பா நினைக்கிறாங்க. என்ன இப்ப யார் தப்பா நினைக்கிறா? ஓவர் சீன் போட்டுட்டு இருக்காத. என்ன நீ குடுக்கும்போதெல்லாம் வாங்கியிருக்கல, ஓவரா பண்ணி மறுபடியும் மூஞ்ச பல்லெல்லாம் பேத்து எடுத்துடுவேன். என்னாச்சு விக்கலையா? என்னாச்சு காக்காவளிக்கு வந்துருச்சா திடீர்? ஏய் என்ன விக்கலா? விக்கல வந்தா என்ன பண்ணுவாங்க? வாயோடு வாயா முத்தம் தந்த சரியா இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஆமாதே இரு, எனக்கு வெறுப்பேத்திட்டு இருக்காது. இப்ப நீ பண்றதே சரியில்லமோ. ஏய் எந்திரி, இப்படி புத்தகம் தண்ணி குடிப்போம். செத்துரு, எந்திரிச்சு தண்ணி குடிப்போம். அப்ப குடுக்க மாட்டேன். எந்திரிச்சு உட்காருமோ, தண்ணி குடிமோ, போமோ. மோ இப்ப நீ என்ன வெறுப்பேத்துறமோ. நான் டான்ஸ் பாக்குறதா வேணாமோ டிவில. எந்திரி, நான் குடுக்குறேன். எந்திரி வா. நீ எந்திரிச்சு தண்ணி குடிமோ. எந்திரி எந்திரி எந்திரி. ஏ சத்தியமா வெறுப்பேத்துறடி நீ. தண்ணி குடிப்போ. அப்ப இப்படி அடிச்சுக்கோ. ஏய் தண்ணி குடி. இப்படி அடிக்க கூட மாட்டியா? எனக்கு சும்மா தான் வந்து, நான் சும்மா அடிச்சேன். நீ எல்லாம் நடிப்பு மாதிரி நடிப்புக்காரியாச்சே. நீ நல்லா நடிப்ப. என்னாச்சு? அப்ப அடுத்த மயக்கம் போடுற மாதிரி நடிக்கிறியா? நீ நடிக்கிறது எல்லாம் பச்சையா நடி. அடிச்சு தூக்கி போடுருவேன் சொல்லிட்டேன். நான் தூக்குற மாதிரி நடிக்கிறியா? இல்ல பயங்கரமா நடிக்கிற. நடிகண்டா நீ அப்படின்ற மாதிரி. எனக்கு எதுவுமே வேணாம். இதுக்கப்புறம் நீ வேலையை மட்டும் பாத்துக்கோ. என்ன வேணாம்? சரி என்ன அப்படி பண்ணாலும் தலைவலிக்குதுமோ. சத்தியமா நீ பண்றதெல்லாம் எனக்கு தலைவலிக்கிற மாதிரிதான் இருக்கு. நீ ஒரு எப்படி சொல்றது, ஒரு மூடா ஏதாவது கிட்ட வந்து பண்ற மாதிரி பண்ணல. நீ ஏதோ ஒரு மாதிரி பண்ற. அது நீ என்னமோ ஒரு மாதிரியாதான் நீ திரிய. நீ ஒரு மார்க்கமா இருக்கிய. என்ன அது வந்துடுற லைட்ட விஷயத்த வேலை வெட்டி இல்ல பாருங்க எனக்கு. இப்ப எதுக்குடி நீ அப்படி மூஞ்ச சொல்லுற? நீ தானடி என்கிட்ட வந்த. நானே கிட்ட வரணும், உடனே நான் தான் வரணும். அப்படியே வந்துருவேன். நீ தானடி சொன்ன. நான் ஏதாவது உன்கிட்ட கேட்டேனா? முத்தம் கொடுத்தனா? கிட்ட வந்தனா? இல்ல இப்படி கையை பிடிச்சனா? இல்ல கட்டி பிடிச்சனா? நீ பண்ணாத, நான் பண்ணிப்பேன். என்ன நீ பண்ணணும் சொல்ற? முத்து கொடுத்துட்டு வந்துடுறவான்னு இல்ல. இப்ப நான் என்ன பண்ணும், நீ என்ன பண்ணும்? எனக்கு புரியல நீ பண்றது. நீ எது பண்ண வேணா, நானும் எது பண்ண வேணா. நீ அங்க படுத்துக்கோ, நான் அங்க படுத்துக்கிறேன். போதுமா? கிளம்பு. என் பேச்சுக்கு வராது. இப்போ நீ நான் டீசெண்டா போய் நான் பாட்டு டிவி பாக்குறேன். என் பேச்சுக்கு வராது. நீ எதுக்கு என் பேச்சுக்கு வர? நீ ஃபர்ஸ்ட் வரல கிளம்பு. சொன்னேன்ல எனக்கு எல்லாம் இருக்குது. போ கடையில வாங்கிப்போ. இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணா பாரு. இப்ப மண்டியில கொட்டுன்னு கொட்டிடுவோம். கொடுத்தான் முத்தமிழ் நீ பேசிய வார்த்தை பைத்தமிழ் உம்மா உம்மா உம்மா. பேசடி. இப்போ நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டே பண்ணி உம்மா. இப்ப எதுக்கு மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்க? பைத்தியங்கி பிடிச்சிச்சா உனக்கு? நல்லா தானே இருந்த. சாயந்தர மதியம் பார்த்தும் போது கூட கொஞ்சம் சூப்பரா தான் இருந்த, நல்லா தான் இருந்த. திடீர்னு மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கிற. உமா வேணும், உமா வேணும். உமா வேணுமா? இரு படம் போடுறேன். அப்போது எந்திரியுமோ, டச் பண்ணாதமோ. என் விழுத்த கண் முழிச்சோ அவளுத்து மெல்ல தட்டு. ஏய் அவரு எந்திரிச்சு என்ன பாட்டு இதெல்லாம்? கட்டி பூடிடா கண்ணாரா கண்ணபடி கட்டி பூடிடா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. வேற
ஏய் நீ எதையாவது கொஞ்சம் இன்னொரு வாட்டி புட்டு பண்ற. ஏய் உர்ரி வலிக்குது எல்லாம் வலிக்குது சனியை. நான் ஏற்கனவே எனக்கு போட்டு முட்டிடும். எதுக்கு இப்படி பண்ற நீ? ஏன் இப்படி பண்ற? என்ன உனக்கு பிரச்சனை? உனக்கு இப்போ அவுரமோ என்ன வெறுப்பேத்துறமோ நீ? குட்டியா இப்ப எதுக்கு நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? இல்ல நம்ம டாமி வெளில இருக்கானான்னு பார்த்தேன். பைத்தியமா சைக்கோவா நீ? சரி தூங்குப்பா. தூங்கு. ஏய் மூச்சுடி. கட்டி பூடிடா. மூச்சு போட்டு அமுக்கிட்டு இருக்கிறாங்க சனி. ஏன்டா இப்படி பண்றே தெரியல. இந்த ரொமான்ஸ் பிடிச்சிருந்துச்சா? ரொமான்ஸ் பிடிச்சதா? நீனா அப்படியே பண்ண? என்ன போட்டு டார்ச்சல் பண்ண. ஒரு எப்படி சொல்றது, ஒரு சொல்லுவாங்கல்ல ஒரு ஃபீலிங்ஸ்னா இங்க இருந்து வரணும்னு. இங்க இருந்தா ஒரு இப்ப எதுக்கு நீ அடிச்ச? என்ன பண்ற? அவ்வளவுதான். என்ன தொங்கிருச்சா? ஏய் நான் கூட அடிக்கிற பட்டு காது கொய்யினுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பார்த்தா எனக்கு ஏதோ மொத்த குடுக்கலாம் தான் பார்த்தேன். நீ பண்றதுல பார்த்தா நிறைய பேர் பிராங்க் சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்களா. சரி இத வச்சு ரொமான்ஸ் பிராங்க் பண்ணலாம்னு பிராக்டிஸ் நீ பண்றத பார்த்தா அந்த மாதிரியே கிடையாது. பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கிறேன் நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சும்மா செட் பண்ணி பார்த்தேன். ஆனா நல்லதா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இது ரொமான்ஸ் மாதிரி தெரியல. பட் ஆனா பிராக்டிஸ் பண்ணி டார்ச்சல் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. நான் கூட ஒழுங்கா ஓகே गाइस பாத்தீங்கன்னா டார்ச்சர் பண்ண மாதிரி இருந்துச்சா குட்டிக்கு. பண்ணா போச்சு. அவளுக்கு சும்மாவே வராது गाइस. அவ பண்றது பார்த்தா அப்படியே இருந்துச்சு. நீங்களே கமெண்ட் பண்ணி மறக்காம சொல்லுங்க. அவ அந்த மாதிரியே பண்ணா போட்டு ஏதோ புடுங்குறா அடிக்கிறா இந்த மாதிரியா பண்ணுவாங்க. நான் எவ்வளோ அழகா பண்ணேன் அவளுக்கு அந்த பிராங்க. இவ எனக்கு பண்றது அந்த மாதிரியா பண்ணா? ஒரு மனசாட்சியோட பண்ணியா? இவளுக்கு சுத்தமா டே நீ நடிக்காதடான்னு சொல்றா கேட்கவும் மாட்டேங்கிறேன். ஆடாதனாலும் கேட்க மாட்டேன்ற அந்த மாதிரி அவ பண்ணி வச்சுக்கிறா गाइस. என்னன்னா எனக்கு வந்து ரொமான்ஸ் இதெல்லாம் வந்து அவ்வளவு வராதுங்க உண்மையாலுமே. டயர்டா வந்து ரொமான்டிக் கில்லர் அப்படின்னா குட்டிதான். ஏய் என்ன பார்த்தா அப்படியே இருக்கிற அப்படிதான். நம்மளுக்கு எல்லாம் வந்து இந்த ரொமான்ஸ் கேமன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சுத்து போட்டாலும் நாட் வந்ததே இல்ல, வரவும் வராது. சோ இந்த மாதிரிதான் எனக்கு ஏதோ பண்ண முடிஞ்ச. முத்தை கூட நான் குத்துது இல்லைங்க. வாண்டடா போய் கேளு. நான் குத்துருக்கேன் நீ சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். சொல்ல போனா அந்த வந்து வீடியோல ஷார்ட் வீடியோல எல்லாம் நாங்க கண்டென்ட்காக தான் வந்து அதே மாதிரி ஷார்ட் வீடியோலயே அதுதான் அப்படிதான் நாங்க வந்து அந்த முத்தம் கொடுக்குற சீனே எங்க 2 பேருக்குமே நிறைய டெக் போயிடும். ஏன்னா நான் ஒண்ணு சிரிச்சிருவேன், இவங்க ஒண்ணு சிரிச்சிருவாங்க. அந்த வீடியோக்காக ஆக்ஷன் வேணா நான் பண்ணிருப்பேன். நேச்சுரலா வந்து நாங்க 2 பேருமே வந்து அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. சம்பாதிக்கணும், நல்லா வீட்டுல பாத்துக்கணும், நிறைய வீட்டுல பாத்துக்கணும், நகை சேர்க்கணும். இதுல எங்களோட எப்படி முன்னேறது, என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்கிறது, இப்போ இருக்கிற இதுல அப்படிதான் நாங்க போயிட்டு இருக்கோம். அதிகமா எங்களுக்கு 2 பேர்த்தையுமே ஓப்பனா சொல்ல போனா பேசுறதுக்கு கூட டைம் கிடைக்காதுங்க. வீடியோ எடுப்பேன், இந்த ஸ்பாட்ல எடுப்பா, அடுத்து எடிட் பண்ணுவா. டைம் 3 மணி அங்க இருப்பாங்க, நான் இங்க டிவி பாத்துட்டு இருப்பேன். அவளை எப்படி சொல்றது, தூங்கும் போது மட்டும் நாங்க 2 பேரும் வந்து ஒன்னா படுத்து கொஞ்சம் அப்படிதான் படுத்துதான் இருப்போமே, வேற ஒண்ணு கிடையாது. காலையில எழுந்துச்சு தூங்கும் போது அவங்க இங்க படுப்பா, நான் இங்க படுப்பேன். காலையில எழுந்துச்சு டீ போட்டு கொடுக்குறது, இவளுக்கு துணியை பாக்குறது, ஏதாச்சும் வீடியோ பண்ணலாமா, ரீக்ரியேஷன் பண்றதா, இல்லதான் ஏதாச்சும் ஒரு வீடியோக்கு அவங்க வீட்டுக்கு எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி பாப்பேன். ஏதாச்சும் அவங்க வீட்டுக்கு போறது சத்தியமா சொல்றேங்க, கமெண்ட் படிப்பேன். நாங்க அதிகமா வந்து டைம்ஸ்லாம் வந்து எங்க வெளியில போனா கூட வந்து எங்க கூட யாரையாவது கூட்டிக்கிட்டு எங்க கூடயே தான் இருப்பாங்க. நாங்க தனியாவே 2 பேருமே எப்பயுமே இருக்கவே மாட்டோம். சொல்லப்போனா இவங்க அண்ணன் இருப்பான், இவங்க அண்ணன் இருப்பான், என் கூட யாராவது எங்க கூட யாராவது கூட இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. எங்க போனோம் வண்டியிலே போனா கூட நாங்க எல்லாரும் 3 பேர் தான் போவோம். இந்த மாதிரியே தான் எங்களுக்கு வந்து தனியா பர்சனலா எங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒருத்தர் கமெண்ட் போடுறான் தெரியுமா, 2 பேரும் என்ன பண்ணுவீங்க, 2 பேரும் என்ன பண்ணுவீங்கன்னு. நாங்க ஒண்ணுமே சத்தியமா பண்ண கூட மாட்டாங்க. ஒருத்தவங்க அதுக்காகலாம் பிரிஞ்சிருக்காங்க, அதெல்லாம் வேணுன்ற மைண்ட் செட்ல எல்லாம் இருந்திருக்காங்க. எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு கூட கிடையாதுங்க. எங்களுக்கு சம்பாதிக்கணும், நாங்க நல்லா சம்பாரிச்சு நல்லா ஒரு 4 பேர் எங்களை சொன்ன இடத்துல நாங்க வந்து நல்லா வாழ்ந்து காட்டணும். எங்களோட மைண்ட் தட்டெல்லாம் அதுதான். எதுவுமே எங்களுக்கு வராது. வீட்டுல பார்த்தா வீடியோ 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 இன்னாடி எப்ப பாரு வீடியோ. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்க, என்ன வீட்டுக்கு வந்தா கதவை தட்டினா வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க, என்னடா வீடியோ எடுத்து வெளில பார்த்தா வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு கொஞ்ச நேரம் இதெல்லாம் நாங்க சண்டை கூட இது வரைக்கும்லாம் நாங்க இந்த விஷயத்தெல்லாம் சண்டை கூட எங்களுக்கு ஆனது கிடையாது. இங்க பாருங்க, நல்லா சம்பாதிக்கணும் சரியா, நம்ம நல்லா இன்னும் நல்லா வீடியோஸ் போடணும், நல்லா வந்து மக்களுக்கு நம்ம ஃபேமிலிஸ் நல்லா எடுத்து நம்ம வீடியோஸ் கண்டென்ட்லாம் நல்லா கொடுக்கணும். கமெண்ட் பண்ணுவேன். அதுதான்
எடுப்பேன். அதுதான் நம்மளுடைய வேலை, அதான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் கோரிக்கையா இருப்போம். இந்த சந்தோஷம் ஏதாச்சும் வீடியோ முடிஞ்சா நாங்களே எடுத்துப்போம். அப்படி இல்ல அப்படின்னா குழந்தை மாதிரி இவளை கொஞ்சிக்கிட்டு தான் இருப்பேன். நான் வந்து அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் எனக்கு வர கூட வராது. இவளை பார்த்தா சொல்ற மாதிரி கமெண்ட் எதுவுமே பண்ண மாட்டேன். குழந்தை மாதிரி இவளுக்கு வந்து பாருங்க, அந்த அவங்க வீட்டுல திட்டுவாங்க, அந்த வாட்டருக்கு நான் அவளுக்கு எதுக்கு வாங்கி கொடுத்தேன், ஏதோ குழந்தைங்களுக்கு குடிக்கிற டப்பா மாதிரி ஸ்கூல் போற வயசுல குடுக்குற மாதிரி இருக்கு. 3 பாட்டில் இருக்குமா, 3 பாட்டில் 550 ரூபாய். ஆனாலும் நான் வந்து இவளோட சின்ன சின்ன ஆசையெல்லாம் அப்படியே நிறைவேற்றுவேன். இதெல்லாம் வாங்கி கொடுத்து குழந்தை மாதிரிதான் பாத்துக்கிட்டு இருப்பேன். உன் பாப்பா அது எத்துன்னு போமா அப்படின்வாங்க. பாப்பா குழந்தை இந்த மாதிரிதான் கேரிங்கோட, இந்த கேர் தான் எங்களுக்கு சொல்ல போனா லவ் கேரிங் தான் நிறைய இருக்கு எங்கள்கிட்ட. எங்களுக்கு அத மாதிரிலாம் வேற எதுவுமே கிடையாது இப்போதைக்கு இருக்கிற இதுல. கேர் தான் நிறைய இருக்கு. சாப்பிடணும். ஆமா, இவளை நான் பாத்துக்கிறது, என்ன பாத்துக்கிறது, வீட்டுல வீடியோ எடுக்கிறது செய்யணும். எங்களுக்கு இதுவே டைம் ஆயிடுது. வேற என்ன பண்ண முடியும் எங்களால? வேற எதுவுமே பண்ண முடியாது. நீங்க ஏதாவது கமெண்ட் போடுறதுல நாங்க என்னடா பண்ண ஒண்ணும் கிடையாது தான். நாங்க வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நாங்க வாழணும்னு ஆசைப்படுறோம், அவ்வளவுதான். இதுல அது இருக்கா, லொட்டு இருக்கா, நொசுக்கு இருக்கா, எப்படி வாழீங்க அப்பெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பார்த்தாங்கன்னா யாருமே கூட இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஓடிடுவாங்க. அன்பு பாசத்துக்கு தான் எதிர்பார்ப்பாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஸோ வந்து தயவுசெய்து அப்படிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. அவளால் ஏதோ எடுக்க தெரிஞ்சதுக்கு அவள் எடுத்துட்டா, ஓகேவா? எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அவங்களுக்கு இது இரிட்டேட்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. சமக்கோ வந்துருச்சு. அவள் ஏதோ அன்பா பாசமா கொடுக்க வரதை பார்த்தா எனக்கு என்னடா இவ திடீர்னு இப்படிலாம் கொடுக்குறாளே, இப்படிலாம் கொடுக்க மாட்டாளே, டக்குனியா இப்படி பண்றா அப்படின்ற ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, முடிச்சுக்கலாமா அந்த வீடியோவை? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. ஆமா, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நிறைய ரீக்ரியேஷன் வீடியோக்கு எனக்கு ரொம்ப நிறைய சப்போர்ட் வந்து. ஆமா, இன்னும் ஏதாச்சும் வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாங்க வந்து அடுத்தடுத்து அதை எடுத்துக்கிட்டு தான் இருப்போம். ஸோ உங்களுக்காக நீங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றதுக்காகவே நீங்க கமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுக்காகவே நாங்க வந்து ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ எடுப்போம் தான். இது பெரிய லென்த்தா லாகா போயிட போதே. சரி, ஓகே கைஸ், இது வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய சர்ப்ரைஸ் வீடியோலாம் நிறைய காத்துட்டு இருக்கு. ஸோ நிறைய குட் நியூஸ் கூட இருக்கு. அதுவுமே வந்து ரொம்ப குட் நியூஸ்லாம் வந்து காத்துட்டு இருக்கு. மறக்காம நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க, அப்போதான் வந்து தெரிக்க விடலாம். ஓகேவா? டாடா, பை பாய்.